ரகங்கள் உண்டு. பம்கின் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது, சில ஊருங்களில் அரசாணி காயின்னு சொல்லுவாங்க, சிலதில் பரங்கி காயின்னு சொல்லுவாங்க. இப்படி வெவ்வேறு பெயர்கள் வெவ்வேறு ஊர்களில் சொல்றது உண்டு. இப்போ இந்த அரசாணிக்காய் என்று சொல்லக்கூடிய பம்கின் வெரைட்டி ஏகப்பட்டது இங்க இருக்குதுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது நம்ம கைவசங்கள்ல. இன்னும் நமக்கு தெரியாத ரகங்கள் எவ்வளவோ இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை உடையது. இதுல பாத்தீங்கன்னா குட்டியா பாக்கிறதுல இருந்து சிவப்புல இருந்து கலர் கலரா நிறைய ரகங்கள் உண்டுங்க. இது பாத்தீங்கன்னா வெள்ளை பரங்கி. இந்த வெள்ளை பரங்கி உள்ள வெளியில தோல் தான் வெள்ளை கலரு, உள்ள வந்துட்டு நல்ல திக்கா ஃப்ளஷ் இருக்கக்கூடியது. மற்ற பரங்கி மாதிரியே தான் உள்ள இருக்கும். இது வந்து இனிப்பு சுவை குறைவா இருக்கக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா கும்ப பரங்கி, கும்பம் மாதிரியே இருக்கும் இந்த ஷேப் பாத்தீங்கன்னா. ஸோ இதுக்கு பேர் கும்ப பரங்கி. அதே மாதிரி தான் சக்கரத்தட்டு பரங்கி, தலையணி பரங்கி. இதுல இன்னொரு ரகம் பாத்தீங்கன்னா, இது பார்த்தா ஆஷ்கார்டு என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சாம்பார் பூசணி மாதிரியே இருக்கு இல்லைங்களா. உள்ள பாத்தீங்கன்னா வெள்ளை, உள்ள வந்து நம்மளுடைய பரங்கிக்காய் இருக்க மாதிரி பம்கின் கலர் தான் அது உள்ள இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ரகம். இது வேலூருக்கான இந்த மண் சார்ந்த ரகமும் கூடங்க இது. ஸோ இது வந்து இன்னொரு பேர் வந்துட்டு இதுக்கு வந்து நாம பூசணின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரே நாம பூசணி. இது பாத்தீங்கன்னா இந்த கோடு வரும், நாமம் போட்ட மாதிரி இந்த கோடு வருது பாத்தீங்களா. இதுவும் பம்கின் வெரைட்டி தான், அரசாணிக்காய் வகைகள் தான். மாதிரி நிறைய இருக்குதுங்க. இது வந்து பட்டர்நட் ஸ்குவாஷ்னு சொல்லி ஆங்கிலத்தில் பெயர் உண்டு. வெண்ணெய் மாதிரி மெதுவா இருக்கக்கூடிய ரகங்கள்ல இது ஒரு ரகம். அதுல இது ஒரு வெரைட்டி, சின்ன சின்னதா வரக்கூடிய ரகம். சிட்டு பரங்கி. சிட்டு பரங்கியில எத்தனை ரகங்கள் இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகங்கள் இங்க பாருங்க. ஸோ இது வெவ்வேறு ரகங்கள். அதே மாதிரி வரி பூசணி. இந்த வரிகள் வந்து நல்லா தெரியும் இப்படி. ஸோ வரி தெரியாம மொழுன்னு இருக்கக்கூடிய பரங்கி ரகங்கள் இருக்குது, மாதிரி வரி இருக்கக்கூடிய ரகங்கள் இருக்குது. இது ஒரு ரகம். இது மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா தலகாணி ரகங்கள்ல ஒண்ணு. தலகாணி மாதிரி உருட்டா இருக்கக்கூடியது. கொக்கோ இருக்கு பாத்தீங்களா, கொக்கோ மாதிரி ஷேப்ல இருக்கக்கூடிய ரகம். இதுலயே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 15-20 கிலோ இருக்கக்கூடிய ரகம். ஸோ இந்த அளவுக்கு பெருசா இருக்கக்கூடிய ரகமும் இருக்குது. இது பாத்தீங்கன்னா வையம்பட்டி பூசணி. இந்த வையம்பட்டி பூசணி பாத்தீங்கன்னா 15 to 20 கிலோ தான் இருக்கக்கூடியது. இதுவும் பாத்தீங்கன்னா 15-20 கிலோ இருக்கக்கூடிய ரகங்கள். சிவகாசி பூசணின்னு சிவகாசி மண்ணுக்குரிய ரகம். இது வந்துட்டு 30 கிலோவுக்கு மேலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகங்க. இவ்வளோ பெரிய ரகமும் இருக்குது, இவ்வளோ 50 கிராம் ரகமும் இருக்குது, 30 கிலோ ரகமும் இருக்குது, 50 கிலோ ரகமும் இருக்குது. ஸோ அந்த இயற்கை படைப்புல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். இதுலயும் இந்த தலகாணி பூசணியில இன்னொரு ஷேப் இருக்கக்கூடியது, வெவ்வேறு விதமான இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சுவை, அதுக்குள்ள இருக்கிற பல்புனுடைய திக்னஸ், இதுலதான் வித்தியாசங்கள் வரும். இது பொதுவாகவே எப்பெல்லாம் இது நடவு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்து இன்னொரு பட்டம் பார்த்தீங்கன்னா தைப்பட்டங்கள்ல வந்து நடுறது உண்டுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சம்மர்ல வெயில் காலங்களில் அதிகமாக காய்ச்சி வரும் நீர் சத்து காய்கறிகள் எல்லாமே இந்த சீசனுக்கு நமக்கு தேவைங்கிறதுனால தான் இயற்கை படைப்புல இந்த பட்டங்கள்ல வரும்போது நமக்கு பயனுள்ளதாக கொடுக்கக்கூடியதாகவும்